வணக்கம் வித்தகன் சார். வணக்கம். சினி பஜார் நேயர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், அதர்ஸ் பட பிரஸ் மீட்ல நடிகை கௌரி கிஷன் கிட்ட ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அது வந்து ஒரு சர்ச்சையாவும் கிளம்பி இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? இது கொஞ்சம் கூட நியாயமற்ற தேவையில்லாத ஒரு சர்ச்சை. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது இதை ஒரு சர்ச்சையா பேசிட்டு இருக்கிறவங்களை பார்த்து சிரிக்கிறதா என்ன பண்றதுன்னு தெரியல. முதல்ல அந்த நடந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன் வரிசைப்படி. ஏன்னா அந்த வரிசை பல பேருக்கு தெரியாம அது நடுவில் நடந்த ஒரு விஷயத்தையே தெரியாம இதை விமர்சனம் பண்றாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அந்த அதர்ஸ் படத்துடைய பாடல் காட்சி ஸ்கிரீன் பண்ணாங்க. ஸ்கிரீனிங் முடிஞ்சதுக்கு பிறகு பத்திரிகையாளர்களுடைய கேள்வி பதில் செஷன் நடக்கும். அந்த சமயத்துல அந்த கார்த்திக் என்ற பத்திரிகையாளர் அந்த ஹீரோ கிட்ட ஒரு ஜாலி கேள்வியாக இதை கேட்டார். நீங்க ஹீரோயினை தூக்கி சுத்துறீங்களே, உங்களுக்கு அது சிரமமா இல்லையா? எப்படி இருந்துச்சு? அவங்க வெயிட் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு ஒரு லைட்டர் வெயின்ல கேட்டிருக்காரு. பொதுவா இந்த சினிமா பிரஸ் மீட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் நடிகைகள் கிட்ட இருந்து கதையை பத்தி எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கூட்டு வந்திருப்பாங்க படக்குழு. அதனால அவங்க கதையை வந்து நான் இந்த ரோல்ல நடிச்சிருக்கேன், அதுல வந்து இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கிறேன், கதை போக்கு இந்த மாதிரி இருக்கும், இது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இது எதுவுமே சொல்லாத பட்சத்துல ரொம்ப ஃபார்மாலிட்டியா டைரக்டர் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதுல நடிப்பு திறமையை காமிச்சிருக்கேன், நீங்க ஆதரவு கொடுக்கணும், அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபார்மாலிட்டியா தான் பேசிட்டு போவாங்க ப்ரெஸ் மீட்ல. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டை கலகலப்பாக்கிறதுக்கு சில பத்திரிகையாளர்கள் வந்து இது போல ஜாலியான கேள்விகளை கேட்கிறது வழக்கம்தான். ஒரு சில பத்திரிகையாளர்கள் வேணும்னே குதர்க்கமாக கேள்வி கேட்கறதும், படத்துக்கு சம்பந்தமே இல்லாத கேள்விகளை கேட்கறதும், அரசியல் சம்பந்தமான கேள்விகளை அந்த சினிமா பிரஸ் மீட்ல கேட்கறதும் நடக்குது. இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரி பண்ணக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஒரு சில பேர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்கள வந்து நடிகர் சங்கம் கண்டிக்கணும், பிஆர்ஓஸ் யூனியன் கண்டிக்கணும், பத்திரிகையாளர் சங்கம் கண்டிக்கணும். அதையெல்லாம் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இந்த பத்திரிகையாளர் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அவர் கூட நட்பெல்லாம் கிடையாது. நான் பார்த்துருக்கிறேன், ஹலோ சொல்லியிருக்கிறேன், அவ்வளவுதான். அவருடைய நம்பர் கூட என்கிட்ட கிடையாது. நான் வந்து பார்த்ததை வச்சு மனசாட்சியோட என் பதில சொல்றேன், அவ்வளவுதான். ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயினை தூக்கி சுத்துறீங்களே, உங்களுக்கு அது சிரமமா இல்லையா? அவங்க வெயிட் என்ன சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ஹீரோ, நான் ஒரு பாடி பில்டர், அதனால எனக்கு அது வந்து வெயிட்டா தெரியல, அவங்க எனக்கு அக்கா மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹீரோயினை ஹீரோ தன்னுடைய அக்கா மாதிரின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அது வேற விதமான ஒரு தொனியில வந்து அந்த கேள்வி புரிஞ்சு கொள்ளப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காரு. அதை சொன்ன உடனே அந்த கௌரி கிஷனுடைய முகம் சுருங்கி இருக்குது. அந்த காட்டத்துல இருந்தவங்க அந்த நேரத்துல வந்து இதை பத்தி இந்த கேள்வியை பத்தி எதுவுமே விமர்சனம் பண்ணாம போயிட்டாங்க. படம் அந்த பிரஸ் மீட் முடிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு சினி உலகம்ன்ற பத்திரிகையில அவங்களுடைய கௌரி கிஷனுடைய 1-to-1 பேட்டி நடந்துச்சு. அந்த பேட்டியில கௌரி கிஷனே அந்த ஆங்கர் கிட்ட சொல்லி இந்த கேள்வியை கேட்க சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அந்த ஆங்கர்னா கேட்டிருக்காரு, உங்க வெயிட்டை பத்தி அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல கேள்வி கேட்டாங்களே, இது பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டதுக்கு அது ஒரு ஸ்டூப்பிடான கேள்வி அப்படின்னு அவங்க சொன்னதாக நான் கேள்விப்படுறேன். அந்த பேட்டியை, அந்த 1-to-1 பேட்டியை நான் பார்க்கல. கேள்விப்பட்டது என்னன்னா அது ஒரு ஸ்டூப்பிடான கேள்வி அப்படின்னு அவங்க வந்து அந்த பத்திரிகையாளரை காட்டமா விமர்சிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்து 2 நாள் கழிச்சு அந்த படத்துடைய பிரஸ் ஷோ நடந்தது. பிரஸ் ஷோ முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பத்திரிகையாளர் அந்த நடிகை கிட்ட, என்ன ஸ்டூப்பிடுன்னு சொல்லி விமர்சிச்சிருக்கீங்களே, நான் கேட்டது கேள்வியில என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அதை வந்து அது ரொம்ப யதார்த்தமான ஒரு லைட்டர் வெயில்ல, அதாவது நகைச்சுவை உணர்வுல கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னு விளக்கி சொல்லியிருக்காரு. அப்பவும் அந்த நடிகை வந்து முகத்தை ரொம்ப கடுமையாக வச்சுக்கிட்டு இது ஸ்டூபிட் கேள்விதான் அப்படி அப்படின்னு
எதிர்வாதம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒருவேளை சற்று உடல் பருமனாக ஒரு சப்பியாக இருக்கிறதுனால அவங்கள அதை வந்து ஹர்ட் பண்ணியிருக்குமோ நினைச்சு அந்த பத்திரிகையாளர், அவர் பேர் கார்த்திக், அவரு இந்த விளக்கத்தை கூட சொல்லியிருக்காரு. சாவித்ரி, குஷ்பு, சரிதா போன்ற நடிகைகள் உடல் பருமனாக இருந்தவங்க தான், அவங்களையெல்லாம் தமிழ் ரசிகர்கள் ஆதரிச்சு கொண்டாடி தான் இருக்காங்க, அதனால நீங்க வந்து இதுல ஹர்ட் ஆகிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்ற விளக்கத்தை கூட சொல்லியிருக்காரு. இதுக்கு பிறகும் கூட வந்து அவங்க திரும்ப திரும்ப ஒரு ஹார்ஷ் மோட்லயே பேசிட்டு இருந்தாங்க கௌரி கிஷன். ஸோ இதுதான் நடந்தது. அந்த இடத்துல வந்து அவரு கார்த்திக் வந்து அவங்கள பேசவே விடல, தொடர்ந்து அவரே பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு ஒரு சில பேர் என்கிட்ட சொன்னாங்க. அப்படி இருந்திருக்குமானால் அது தவிர்த்திருக்கலாம். அவங்க ஜனநாயக முறைப்படி எதிராளி பேசுவதற்கும் போதிய அவகாசம் கொடுத்து தன்னுடைய கருத்தை வந்து நிறுவி இருக்கலாம். இது மட்டும்தான் என்னுடைய ஒரு சின்ன குறையாக நான் பார்க்கறது. மற்றபடி அந்த பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வியில எந்த அஃபென்சிவா எதுவுமே கிடையாது. இந்த விஷயத்துல இன்னொன்னு நான் ஞாபகப்படுத்துறேன். இந்த மாதிரி பிரஸ் மீட்டுகள்ல பெரிய பெரிய இயக்குனர்கள் நடிகைகளை மேடையில வச்சுக்கிட்டே அந்த நடிகைகளுடைய அழகை பத்தி ஒரு என்ன சொல்றது, ஒரு கொஞ்சம் அநாகரிகமான முறையில கூட வந்து பேசினது நடந்திருக்கு. உதாரணத்துக்கு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ஒரு படத்துடைய பிரஸ் மீட்ல அது அவருடைய படம் கிடையாது, இன்னொருத்தருடைய படத்துக்கு அவர் கெஸ்டா வந்திருக்காரு அந்த மேடையில. அந்த நடிகை உடைய பிரபல நடிகை, அவங்க பேரை கூட சொல்றேனே, அந்த நடிகை வந்து ஸ்னேகாவுடைய அங்க வளைவுகள் ஊட்டி மலைப்பாதை போல வளைஞ்சு எழுஞ்சு போகக்கூடியது அப்படிங்கிற தொனியில பாரதி ராஜா பேசியிருக்காரு. அவங்க திருமணமான ஒரு நடிகை, அவங்கள பத்தி இது போல வந்து அவரு பொது மேடையில பேசுனதுக்கு இன்னைக்கு பொங்குகிற யாருமே அன்னைக்கு பொங்கு காணும். ஏன் பெருமாள் பெரியவங்க செஞ்சா பெருமாளே செஞ்ச மாதிரின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த மாதிரியா பாரதி ராஜா சொன்னா மட்டும் அது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, யாரோ ஒரு பத்திரிகையாளர் பேசினா மட்டும் அது கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கமா அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம், இதே சம்பவத்தை பற்றி நான் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல நேற்று ஒரு பதிவிட்டிருக்கேன். அந்த பதிவுல ஒரு முன்னாள் பிரபலமான ஹீரோயின் எனக்கு லைக் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி போகலாம். இப்போ குஷ்பு உள்ளிட்ட சில நடிகைகள் வந்து கௌரி கிஷனுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரஸ் கிளப்ல கூட அந்த பத்திரிகையாளரை கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? குஷ்பு விட்ட அறிக்கை பத்தி நான் படிக்கல. அவங்க இதுக்கு அறிக்கை விட்டுருக்காங்களா கண்டிச்சிருக்காங்களா எனக்கு தெரியல. ஆனால் குஷ்பு இதை பற்றி விமர்சிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர். ஏன்னா தமிழ்நாட்டு பெண்கள் யாரும் கற்பே இல்லாதவர்கள் அப்படின்ற தொனியில அவங்க நாராசமாக பேசி அவங்க மேல பல நீதிமன்றங்கள்ல வழக்குகள் தொடுக்கப்பட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு தலை தப்பிச்சு தம்பராம் புண்ணியன்ற மாதிரி அந்த கேஸ்ல இருந்து வெளியில மீண்டு வந்தவங்க குஷ்பு. அடுத்தது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து எல்லா நடிகைகளும் வந்து கண்டிக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு நகைச்சுவையான கேள்வி என்றுதான் பலருமே புரிந்து கொள்வாங்க. அதுக்கு உதாரணம் நான் சொன்ன மாதிரி என்னுடைய பதிவுல, இது பற்றிய என்னுடைய பதிவுல ஒரு முன்னாள் பிரபலமான ஹீரோயின், அவங்க இப்ப தன்னுடைய பெயரை மாற்றி கொண்டிருக்கிறாங்க. அது பல பேருக்கும் தெரியும். அவங்க எனக்கு லைக் கொடுத்துருக்காங்க. இது தவிர நடிகை சார்மிளா, அவங்க வந்து குழந்தை நட்சத்திரத்துல இருந்து தொடர்ந்து இன்னைக்கும் நடித்து கொண்டிருக்கிற ஒரு நடிகை. மலையாளத்துல நிறைய படங்கள்ல நடிச்சு முன்னணி ஹீரோயினா இருந்தவங்க. தமிழிலும் வந்து கிழக்கே வரும் பாட்டு உள்ளிட்ட சில படங்களில் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. நிறைய படங்கள்ல குணச்சித்திர கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க.
அந்த சார்மிளா கிட்ட இன்னைக்கு காலையில நான் இந்த சம்பவம் பத்தி சொன்னபோது அவங்க சொன்னாங்க, இது என்ன அப்சர்டா இருக்கு, அவரு கேட்ட கேள்வியில எந்த தப்புமே இல்லையே. பத்திரிகையாளர்கள் பிரஸ் மீட்டை கலகலப்பாக்கிறதுக்காக பல கேள்விகள் கேட்க தான் செய்வாங்க. அது வந்து அநாகரீகம் அப்படிங்கிற எல்லைக்கு போகாத பட்சத்துல அது வந்து அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் தப்பே கிடையாது. ஒருவேளை இந்த இஷ்யூவை வந்து பெருசாக்கி இதன் மூலமா ஒரு பப்ளிசிட்டி தேடிக்க அந்த பொண்ணு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல என்று சார்மிளா என்னிடம் சொன்னாங்க. அப்புறம் பிரஸ் கிளப் பத்தி சொன்னீங்க. பிரஸ் கிளப், இது வந்து அந்த பிரஸ் கிளப் என்பது சினிமா பத்திரிகையாளர்களுக்கு மட்டுமான பிரஸ் கிளப் கிடையாது. சினிமா, சமூகம், அரசியல் எல்லா பத்திரிகையாளர்களையும் உள்ளடக்கியது தான் அந்த பிரஸ் கிளப். சவுக்கு சங்கர் ஒரு பிரபலமான பத்திரிகையாளர், ஊடகவியலாளர். அவரை தன்னுடைய கடமையை, தன்னுடைய தொழிலை செய்ய விடாம இந்த அரசு எவ்வளவு அவரை கிட்டத்தட்ட 20 போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் மேல கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணி டெய்லி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்குன்னு அழைத்து அவரை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பிரஸ் கிளப், பத்திரிகையாளர்களின் நலனுக்காக இருக்கிற பிரஸ் கிளப் கண்டிச்சிருக்கா? இதையெல்லாம் கண்டிக்காத பிரஸ் கிளப் ஒண்ணுமே இல்லாத இந்த அல்ப விஷயத்துக்கு எதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு.